ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி விளாக். நம்ம இன்றைக்கி வெக்கேஷன் ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்களா, அதனால் கன்னியாகுமரிக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காண்டி இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு போய் லேண்ட் ஆகிறத ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். காலையில் 4 மணிக்கெல்லாம் திருநெல்வேலி டு கன்னியாகுமரிக்கு பிளான் பண்ணி தயிர் சாதத்தையும் கெட்டிக்கிட்டதுக்காண்டி மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு தான். சீரக சம்பாவில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் போட்டுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு போட்டிருந்தோம். கொஞ்சம் மட்டும் லேசாக குழஞ்சிட்டு அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. அதுவும் எனக்கு சாதா அரிசியில் தயிர் சாதம் போட்டால் பிடிக்காது. இந்த மணி போட்டால் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நாங்கள் எங்கே வந்தோன்னா குமரி அம்மன் கோயிலுக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பீச்சிலேயே சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது முடியலை. நாங்கள் வரதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. திருவள்ளுவர் சிலையை பார்த்தோம். இங்கேருந்து ஒரு இடத்துலன்னு பார்க்குறதுக்கே நல்லா தெரிஞ்சது குமரி அம்மன் கோயிலில் இருந்து. முக்கால்வாசி திருவள்ளுவர் சிலை எங்கேருந்து பார்த்தாலுமே நல்லா தெரியுது. இந்த இதான் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் திருவள்ளுவர் சிலையும் சூப்பராக இருந்தது. நாங்கள் அந்த சிலைக்கு போகலை, ஏன்னா க்யூ ரொம்ப இருந்தது. இது பார்த்திங்கன்னா முக்கடலும் சொல்கிற இடம், முக்கடலும் சங்கமிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி வடை சட்னி சாம்பார் அப்படிங்கிற மாதிரி காலையிலக்கு. நான் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தக்காளி சாதம் காமிச்சிட்டேன். காலையிலக்கு பார்த்திங்கன்னா இட்லி வடை சட்னி சாம்பார். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சுனாமி பார்க், அதுவும் குமரி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே பிள்ளைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோமா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். நான் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நான் 2 பொருள் வாங்கியிருந்தேன். அந்த பொருளையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கடையில் நிறைய கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைகளில் போய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா இந்த மருதாணி வச்சுருந்தா. இந்த மருதாணிக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்டத்தட்ட ஆச்சு. நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு 50 ரூபா 50 ருபீஸ் ஒர்த்தா இல்லையான்னு எனக்கே தெரியலை. அதுக்கப்புறம் வச்சு முடிச்சுட்டு திருப்பியும் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா வெள்ளை திருப்பதி அப்படிங்கிற மணி, குட்டி திருப்பதி. அங்கே உள்ள திருப்பதி மணியே திருப்பதி உண்மையில் இருப்பாங்கள்ல, அங்கே உள்ளது மணியே இங்கேயே இருக்குது அப்படிங்கிற மணி சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் அதை போய் பார்க்கலான்ட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இந்த அழகழகான பூக்கள்லாம் பூத்துருந்தது. இந்த பூவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம அழகு. நான் அப்போ அந்த பூவெல்லாம் எங்கள் அக்கா தலையில் பறித்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. ஆனால் பூவெல்லாம் செம்மையாக பார்க்குறது அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் இந்த பூ. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் இந்த படியெல்லாம் எத்தனை படி இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே இருந்து பார்த்தாலே திருவள்ளுவர் சிலை நல்லா தெரியுது. இந்த இடம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, பட் திருவள்ளுவர் சிலை நல்லா பெருசுங்கிறதுனால தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தாச்சு. அந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 படிக்கட்டு இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப ஏற முடியாதவங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், பட் ஏறி வந்துடலாம், ஈஸி தான். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. திருப்பதி பெருமாளும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்த டேட்டு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அதே இடத்துல உட்காந்து வெயில் வேறு அதிகமாக இருந்தோம்னா கொஞ்சம் ஐஸ்கிரீமு சர்பத்து அது இதுன்னு குடிச்சிட்டு செஞ்சுட்டு போயிட்டுருந்தோம். அப்படியே வர வழியில் இடங்கள்லாம் சூப்பராக இருந்தது, செம்மையாக. அப்படியே காடாக நல்லா இருந்தது, இடமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போனோன்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு விதமான கார்டன் தான். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்தோம். அந்த இடத்துல இருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா கையில் வச்சுருக்கா பாருங்கள் பூ.
அழகாக இருந்தது இந்த பூவை பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டினும் போது அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்படி விற்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் இந்த குருவி ஒன்று, இது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. சரி இந்த அட்டையாவது வாங்குவோன்ட்டு வாங்கினோம். இன்னொன்றும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறேன். இதுதான் பத்மநாதபுரம் பேலஸ். ரொம்ப பெருசாக இருந்தது. சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தோம். நான் இதையும் தனியாக ஒரு வீடியோவை காட்டுறேன். அப்புறம் ஒரு வீடியோலேயே ரொம்ப பெருசாக போயிடும். நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருந்தோம் எங்கள் பாப்பா எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அருவிக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் எது பார்க்குறோமோ இல்லையோ அந்த குளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுவோம். அதனால் இங்கே போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் விளாண்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். இங்கே பாருங்கள், ஜாலியாக இருந்தது. நல்லா டான்ஸ்லாம் ஆடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.